பசுபதி ராகினி வந்து காவேரி நிலைமையை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே காவேரி கெஞ்சி கேட்குறாங்க, தயவு செய்து இப்போ அவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு வந்து நான் எப்படியாவது வந்து வெளில கூட்டிகிட்டு போகிறேன், ப்ளீஸ் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், இப்போ அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்றாங்க. இப்போ என்ன நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் நீயே கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாரு காவேரி, சொல்லிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சிரிக்கிறாரு. சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்த்துட்டு வந்து 3 பேருமே சிரிக்கிறாங்க. காவேரி இது நினச்சி கூட பார்க்கல, எப்படியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பந்தா காட்டுவா, இப்போ பார்த்தா எப்படி நிற்கிறான்னு, இதுதான்மா பார்த்தல செம்மையாக பழி வாங்கியாச்சு அப்படின்னு. அப்பா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பா, காவேரி இப்படியே கெஞ்சிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமாப்பா, அப்படியே மனசு நிம்மதியாக இருக்குப்பா, இனிமேட்டு இதாம்மா நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி. இங்கே வந்து காவேரியால் தாங்கிக்க முடியல, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டிப்பாக விஜய் என்னை விட்டுருவாரா, என்னை கை விட்டுருவாரா, அதுக்கப்புறம் வெளியில் வந்தோட கண்டிப்பாக என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார் விஜய், அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும், என்னோட அன்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கூட காவேரி நிம்மதியாக இல்லை. அப்படியே கடவுளை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த, இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லை, நல்லா தெரிஞ்சு தான் அந்த வாழ்க்கையை நான் நுழைஞ்சேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு சந்தோஷம் கிடச்சிது, அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பறிச்சுக்க பார்க்குறீங்க நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தயவு செய்து விஜய் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, தயவு செய்து விஜய் வந்து எனக்கு கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பெண்ணாவை பற்றி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே விஜய் என்னை விட்டு பிரிஞ்சிடுவார், ஆனால் எதுக்காக நான் டைம் கேட்டேன்னா கொஞ்சம் நேரமாவது அவரும் நானும் அவரோட அன்பில் நான் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதனால தான் தள்ளி போட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. தாங்கவே முடியல நம்ம காவேரியால், நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. இங்கே காவேரி என்ன அப்போ கூட இன்னும் கூட காணோம், ராகினி வந்துட்டாலே சொல்லிட்டு, ராகினி உன் கூட தானே காவேரி வந்தா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாடி கேட்குறாங்க. என் கூட தான் வந்தா, நான் கிஃப்ட்டு கொடுத்தேன்னா அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே பார்க்கல அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி, நீ என்ன பதில் சொல்கிற, நீ உன் கூட தானே வந்தா, இப்போ வேறு மாதிரி பேசுகிற அப்படின்னு, நான் என்ன பண்ண முடியும், அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து ராகினிக்கு கேட்டு பார்த்துருப்பா, காவேரி இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, இந்த ராகினி மோசமானவ, என்ன பண்ணாலும்னு தெரியல காவேரி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, அவள் தான் கூலாக இருக்காள்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ ஏதாவது ஏடாக்கிழமை பண்ணி வச்சாலும் என்னன்னு தெரியல, காவேரி இன்னும் காணுமே சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காரு. காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு நம்ம விஜய். என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி நேரம் எங்கே போனேன் அப்படின்னு. கோயிலுக்கு போயிருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு விபதி எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஓ அப்படியா, கோயிலுக்கு போயிருந்தேம்மா, என்னாச்சு திடீர்னு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. இல்லை சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து வந்துட்டியாம்மா காவேரி, ஐயோப்பா நீ கொஞ்சம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ நான் தான் உன்னை மறைச்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஓ கோயிலுக்கா, புரியுது எதுக்காக நீ கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நக்கல் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி அமைதியாகிறாங்க. அடுத்து வந்து காவேரி ரொம்ப சோகமாக இருக்கிறதுக்கு, என்ன ஆச்சு டார்லிங் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் விஜய். என்ன ஆச்சு சொல்லு காவேரி அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாங்க. நீ என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்க, அது மட்டும் தெரியுது, உடம்பு எதாவது சரியில்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ, நம்ம வெளியே போய் டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி ஓகே உனக்கு டயர்டாக இருக்கா, அப்போ ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. சரி நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன் காற்றுலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாகி அங்கே வெளியே போய் நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துருக்காங்க வானத்தையே. அந்த டைமில் அங்கே வராங்க வந்து ராகினி சொல்கிறாங்க, இங்கே பார் உனக்கு கொடுத்த கெடு முடிய போகுது, சீக்கிரமாகவே சொல்லிவிடு, இன்னும் கூட சொல்லலை, வந்து இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக சொல்ல வேண்டியதானே விஜய்கிட்ட, சும்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. உடனே சொல்லு, சரி நீ சொல்லனாலும் பரவாயில்ல, இப்போயே ஃபோன் போட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வேணும்னே வந்து போடுற மாதிரி பவலாக காட்டுறாங்க. ப்ளீஸ் சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு. இந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்காக சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் கட்டிட்டு அழறாங்க காவேரி. என்னாச்சு காவேரி ஏன் இப்படி இருக்கு, அந்த ராகினி எதாவது பண்ணாலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு காவேரி அழுதுட்டுருக்காங்க. சரி அந்த ராகினி எதுவும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்படியே வந்து தோல் மேலே சாட்சி தூங்க வைக்கிறாரு. யோசிச்சுட்ருக்காரு விஜய், காவேரிக்கு எதுவும் நடந்திருக்கு, எல்லாம் இந்த ராகினி தான் எதுவும் பண்ணியிருக்கா, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. காலை காவேரி வந்து தேடுறாரு, காணவே எங்கே போனா காவேரி அப்படின்னு சொல்லும்போது, காலை எங்கள் வெளியே கிளம்பி போயிட்டாப்பா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா, ஏன் சொன்னா, சொல்ல போறிய பெல்லையானோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், உன் பொண்டாட்டிக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன், காவேரியை தொல்லை பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா இருக்கா சொல்லிட்டேன், காவேரி அழ வைக்கிறவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு வந்து சிரிக்கிறாங்க ராகினி. ஏன் ராகினி சிரிக்கிற அப்படின்னா, அழ வைக்க போகிறதே இவர் தான், அது கூட தெரியாமல் இருக்கார் அப்படின்னு அஜய் கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க.